கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 11:6, மேத்யூ 11:6. என்னிடத்தில் இடறல் அறையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். என்ன, இப்போ யோவான் ஸ்நானகனுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாரு. நீங்கள் பார்த்ததெல்லாம் சாட்சியெல்லாம் போய் சொல்லுங்க, என்ன பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஏன்னா இது யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களுக்கு சரி, பின்னாடி வரப்போகிற தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு சரியான பாடமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். காரணம் என்னன்னு கேளுங்க. இப்போ யோவான் ஸ்நானகன் எங்கே இருக்கிறாரு? காவலில் இருக்கிறாரு. யோவான் ஸ்நானகன் எதற்காக வந்தார்? இவர் தான் உலக இரட்சகர், இவர் தான் தேவனுடைய மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொன்னார். இயேசு கிறிஸ்து முதலாக பிரசங்கம் பண்ணது என்ன பண்ணார்? நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன், சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறேன். ஆமாம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும்போது அழகாக சொல்கிறாரு. ஆனால் இப்போது யார் சிறையில் இருக்கா? யோவான் ஸ்நானகன் சிறையில் இருக்கிறாரு. ஆனால் சிறையில் இருக்கிற எனக்கு மீட்பு வரல. எப்படி? சிறையில் இருக்கிற எனக்கு மீட்பு வரல, ஆனால் அவருடைய ஊழியம் என்ன? மீட்பு. அப்போ எனக்கு மீட்பு வரலையே என்று சொல்லும்போது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஏன் நிமித்தம் இடரல் அடையாமல் இருக்கிறவன் பாக்கியவான். ஏசாயா 8வது அதிகாரம் 14-15 பாருங்கள். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார், ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரங்களுக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். என்ன, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை வேணும்னு கேட்காரு, ஆனால் நடக்கலை. ஆனால் அதனால் இடரல் அடைந்து விடாமல் இருக்க வேண்டும். இதைத்தான் ரோமர் 11வது அதிகாரத்தில் ரோமர் 9வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ரோமர் 9:32 எண்ணத்திலான் என்னவென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளிலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுதற்கேதுவான கல்லில் இடறினார்கள். என்ன, விசுவாசத்தில் தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை தேடாமல் தங்களுடைய சுய கிரியைகள் மூலமாக கர்த்தரை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி போகிறதுனால என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு இதுவே இடறுதலுக்கான கல்லாய் மாறிவிட்டது. அப்போ இடராமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு இதை குறித்து சொல்லும்போது 1 பேதுரு 2வது அதிகாரத்தை 8வது வசனத்தில் சொல்லும்போது, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். எப்படி? அவங்க திருவசனத்தில் இடறி விழக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க, அதற்காகவே நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போ என்ன, இயேசு கிறிஸ்து என் நிமித்தம் இடரல் அடையாமல் இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் நீதியை குறித்து பிரசங்கித்து நீதியின்படி வாழ்ந்ததுனால சிறைச்சாலையில் இருக்கும்போது, ஐயோ எனக்கு சிறைச்சாலையிலிருந்து விடுதலை இல்லையே, என்ன கர்த்தர் இப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் ஏன் என்னை விடுதலை செய்யலை அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் போனார். ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது இடரல் இருக்குதா? சில நேரங்களில் நீங்கள் கேட்பதற்கு எதிர்மாறான காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்து திருமணம் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே திருமணம் ஆகாமல் இருந்திருக்கலாம். இல்லை திருமணமாகி எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டு குழந்தை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை குழந்தை கிடைச்சி உங்கள் பிள்ளை நல்லா படிக்காதவங்களாக இருந்திருக்கலாம். இல்லை உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வியாதி உள்ளதாக இருக்கலாம். இல்லை உங்கள் பிள்ளை வளர்ந்து நல்லபடியாக வளர்ந்து உலக பிரகாரம் வந்துச்சு, ஆனால் ஆண்டவரை தெரிஞ்சுக்கலன்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாம். இல்லை உலக பிரகாரமாக ஒரு நல்ல வேலைக்கு வரலன்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாம். இப்படி இல்லை ஒருவேளை உங்கள் உடல்நிலைக்கு உங்களுக்கே சுகவீனமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு கேன்சர் வந்திருக்கலாம். இல்லை ஒரு சிலர் விபத்தில் மரித்து போயிருக்கலாம். இல்லை ஒரு சிலர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உடல் பிரகாரமாக ஒரு பாடுகளை பட்டிருக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணக்கூடாதுன்னா, நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலும் கர்த்தரை பின்பற்றுவதிலும் ஒரு இடைஞ்சலாக விடவே, ஒரு தடையாக, ஒரு இடறுதலாக விடவே கூடாது. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கக்கூடிய காரியங்கள், நான் போகிற பாதையில் அனுபவிக்கக்கூடிய காரியங்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு எதிர்மாறாக இருந்தாலும் அது உண்மை. அதனால் நான் கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தை நான் பிடித்து கொள்கிறேன்.
அப்போ உண்மை சத்தியத்தோடு ஒன்று வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. என்னுடைய கரங்க எனக்கு சுகவீனம்தான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லக்கூடியதா. அதனால நான் வார்த்தையை விசுவாசிப்பேன். அப்போ நம்மளுடைய மாம்ச பிரகாரமான அனுபவத்தில் வரக்கூடிய காரியங்களை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையில் வரக்கூடிய காரியங்களை படித்து கொண்டு நாம் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழும்போது என்ன இடரல் அடையாமல் வாழ கற்றுக்கொள்வோம். புரிந்ததா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் அநேகருக்கு இன்றைக்கி மாம்ச பிரகாரமான காரியம் நடைபெறாதனால ஆண்டவரே இடரல் அடைந்தவர்களாய் இடறுகிறவர்களாய் இருந்தால் இன்றைக்கே எங்கள் தேவன் அவர்களுக்கு நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து தேவன் என்ன செய்கிறார் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.